தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். முன்னாள் துணைவேந்தர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு ராமசாமி சாரும் நம்மோட இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இன்றைக்கு இந்த சிறப்பு அமர்வுல நீங்க பங்கு கொள்வதும் மிக்க மகிழ்ச்சி. இப்போ திரு பரசுராமன் சார் சொல்றத நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனா இளைஞர்கள் அதற்கு முன்வர வேண்டும், அரசும் அதற்கான முன்முயற்சிகளை கொண்டு வர வேண்டும். இப்ப இந்த பட்ஜெட் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்ன அறிவிப்புகள் இதுலெல்லாம் இருந்தா இளைஞர்கள் இன்னும் வேளாண் துறைக்கு நல்ல வகையில வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்தோட நம்ம தொடங்கலாம். உழவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். புதிய தலைமுறையினுடைய சுவைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய நாளில் விவசாயம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று உள்நோக்கி நாம் பார்த்தால்தான் எதை எதிர்பார்க்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் நகரமயமாக்கலை நாடி கிட்டத்தட்ட 58% நகரை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இதிலே தேவை சார்ந்தும் இருக்கிறது, சம்பாத்தியம் சார்ந்தும் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே இருக்கக்கூடிய நகரத்திற்கு முதலிலே நகர்கிறார்கள். அங்கே ஒரு சொத்தை வாங்கி கொண்டு அங்கேயே தங்கிவிடுகின்ற காலகட்டம் இது. ஆக நிலத்தை யார் பார்க்கிறார்கள் என்று கொண்டால், அங்கு குடியுரிமை பெற்றவர்கள், விவசாய பணியாளர்களாக இருந்தவர்கள் தான் இன்று விவசாயம் பார்க்கிறார்கள். இன்னொரு வகையிலே பார்த்தீர்களேனால், விவசாயத்தை தெளிவாக தெரிந்த விவசாயிகள் நகர்கின்ற பொழுது வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த படித்த இளைஞர்கள் சில காலம் பணியாற்றிவிட்டு உயர் தொழில்நுட்பம் தனக்கு ஒத்து வரவில்லை என்கின்ற நிலையில் விவசாயத்தை நாடி வருகின்ற விவசாய இளைஞர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகுந்தார் போன்று நாம் வேலை வாய்ப்பை அதிகமாக்கி கொடுக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் பெண்களுக்கு முன்னுரிமை என்று பேசுகிறோம். விவசாயத்தில் ஈடுபடுகின்ற பெண்கள் விதை சேர்ப்பிலிருந்து நடவிலிருந்து அறுவடை வரை நம்மோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கான பணி நிறைவும் பணி ஓய்வும் நாம் சிறிது காலத்திற்கு திரும்பி யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இவர்களுடைய பணியை சிறப்படைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். பல்வேறு உயர் நுணுக்கங்கள் இப்பொழுது விவசாயத்திலே வந்திருக்கிறது. அதை செயல்படுத்தி காட்டினால்தான் அவர்கள் செயல்பட முடியும். அதே போன்று கல்விக்கு வந்தீர்களேயானால், இதுவரை வேளாண்மை வேளாண் கல்வி எல்லாமே மாநிலம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்மையும் அறியாமல் ஏனைய உயர்கல்வி போன்று இது மத்திய அரசின் கைக்கு போய்விட்டது போன்று செயல்படுகின்றோம். இதை நாம் மாற்றி கையாள வேண்டும். அதற்காகத்தான் புதிய கல்வி திட்டத்தில் கூட விவசாயம் சார்ந்த விலங்கியல், கால்நடை, மீன்வளம் போன்ற இதர தொழில்களையும் சேர்த்து மத்திய அரசிலே, நடுவண் அரசிலே இருக்கக்கூடிய, ஒன்றிய அரசிலே இருக்கக்கூடிய, இன்றைக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் எல்லாவற்றையும் இணைத்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற பொழுதுதான் வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்கி கொடுக்க முடியும். எந்த விவசாயம் கால்நடையை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்வதில்லை, நெல்லை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்வதில்லை, தோட்டக்கலை பயிர்களை மட்டும் வைத்து வாழ்வதில்லை. எல்லாமே கை, கால், கண், மூக்கு போன்ற ஒரு உடலுக்கு விவசாயிக்கு எல்லாமே சேர்ந்தது தான். ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொன்றையும் தனியாக பிரித்து, விவசாயி உங்களிடம் சொன்னார், அடுத்து ராமன் அவர்களும் உங்களிடம் சொன்னார், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரித்து, நீர்வளத்துறை தனியாக இருக்கிறது, கால்நடைத்துறை தனியாக இருக்கிறது, மீன்வளத்துறைக்கு தனியாக இருக்கிறது. இவை ஒவ்வொன்றுக்கும் நாம் அள்ளித்தெளிக்கின்ற நிதியை ஒன்று சேர்த்து இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்களே, வறுமையை விரட்ட வேண்டும் என்பதற்காக தக்க யார் வறுமையில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உற்ற உதவிகளை செய்தால் நிச்சயமாக வறுமை கோட்டிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியும் என்று நேற்றைய நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இன்றைக்கு வேளாண்மையிலே கஷ்டப்படுகின்ற விவசாயிகள் இருக்கின்றார்கள். 76 லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகள். இவர்கள் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு டிராக்டரை கொடுத்தா ஒன்றும் வேலை நடக்காது. நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தை கொடுத்தாலும் அது நடக்க போகிறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், விவசாயம் மட்டும்தான் 52% வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது.
அதிலிருந்து 100 நாள் வேலைவாய்ப்பை கொண்டு வந்து திணித்து அதில் ஒரு சாராரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டோம். பலர் தொழிற்சாலைகளுக்கு போக வேண்டும் என்று காலைல பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸுலையும் தூக்கு சட்டியோட கிராமத்திலேருந்து தான் வெளில போகிறாங்க. இவர்களை கிராமத்திற்கு திருப்ப வேண்டும் என்று சொன்னால் கிராமத்திலே வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களும் வேளாண் சாராத தொழில்நுட்பம் சேர்ந்த தொழிலகங்களையும் உருவாக்கினால்தான் அந்த வெற்றியை நாம் ஈட்ட முடியும். இன்றைக்கு அதற்கான கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 5000 வேளாண் பட்டதாரிகள் நம்மிடமிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களை பயன்படுத்தி, ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இறுதி ஆண்டிலே அவர்கள் வேளாண் பெருமக்களோடு இணைந்து செயல்பட்டு வளர்ச்சிக்கு வித்திடுவதற்காக விதையிலிருந்து அறுவடை வரை கற்றுக்கொண்டு கிராமத்தை தெரிந்து கொண்டு வெளியிலே வருகிறார்கள். அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 40% காலி இடங்களை முதலிலே பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையிலே இந்த ஆண்டு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு வழிவகை செய்திருக்கின்றார்கள். கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சார் எனக்கு புரிகிறது. 40 விழுக்காடு முதல்ல வேளாண் பல்கலைக்கழக காலி பணியிடங்களை நிரப்பணும். அது ஒரு இனிஷியேஷன். அதை தாண்டி அதுல இருந்து வெளியில வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு கிராமத்தோட எக்ஸ்போஷர் தேவைப்படுது. அவங்களோட இணைந்து செயல்படும் போது அது ஒரு நல்ல முடிவுகளை கொடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிகிறது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்.